கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பாக அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானம் உண்டாகட்டும் என்று வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். இன்றைக்கு நாம் பார்க்க போகிற பாடத்தின் தலைப்பு மனுஷ ஆவி தேவ ஆவி என்கிற தலைப்பின் கீழே பாடத்தை பார்க்கலாம். வாசிக்கலாம். ஆதார வசனம் 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 11வது வசனம். மனுஷனில் உள்ள ஆவியே அன்றி மனுஷரில் எவன் மனுஷனுக்குரியவைகளை அறிவான்? அப்படி போல தேவனுடைய ஆவியை அன்றி ஒருவனும் தேவனுக்குரியவைகளை அறிய மாட்டான். இங்க மனுஷ ஆவி தேவ ஆவி என்று சொல்லும்போது, மனுஷ ஆவின்னு சொன்னா மனுஷனுடைய குணாதிசயத்தை குறிக்கும், தேவ ஆவின்னு சொன்னா தேவனுடைய குணாதிசயத்தை குறிக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்ப இந்த வசனம் என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு மனுஷனை பத்தி இன்னொரு மனுஷனுக்கு தான் தெரியும் அப்படின்னு சொல்லுது. ஏன் அப்படின்னா அவன் தானும் மனுஷனா இருக்கிறபடினாலே நாம எப்படி பேசுவோம், நாம எப்படி சிந்திப்போம், நாம் எப்படி செயல்படுவோம், மற்றவர்களிடத்துல நாம் எப்படி எதிர்வினை ஆற்றுவோம் என்று சொல்லி மனுஷனாக நமக்கு தெரியும். அதே போலதான் மற்ற மனுஷர்களும் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும். ஏன்னா 2 பேரும் ஒரே இனம் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அடுத்ததாக தேவனுடைய ஆவியை அன்றி ஒருவனும் தேவனுக்குரியவளை அறிய மாட்டான் அப்படின்னு சொல்லும்போது, வேத வசனத்தை அடிப்படையாக கொண்டு தேவனை போல பேசுவது, தேவனை போல சிந்திப்பது, தேவனை போல செயல்படுவது, தேவனை போல மற்றவரிடத்துல நாம எதிர்வினை ஆற்றுவது போன்ற குணாதிசயம் நமக்குள்ள இருக்கிறவங்களை தான் தேவ ஆவி உள்ளவர்கள் என்று சொல்லி வேத வசனம் சொல்லுகிறது. அந்த தேவ ஆவி இல்லாத மற்றவர்களால மற்ற தேவனுடைய விஷயத்தை குறித்து அறிந்து கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லி இந்த வசனம் சொல்றதை நம்ம பார்க்கிறோம். அப்ப இந்த வசனத்தை அடிப்படையாக கொண்டுதான் நாம இன்னைக்கு பாடத்தை பார்க்க போறோம். என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா, நாம ஏற்கனவே ஆத்துமா அப்படிங்கிற தலைப்புல 2 பாடத்தை பார்த்திருக்கிறோம். அதுல ஆத்துமா அப்படின்னு சொன்னா என்ன அப்படின்னு சொல்லி முடிஞ்ச அளவுக்கு நாம தெளிவாக தான் நம்ம சொல்லி இருக்கிறோம். இதுதான் ஆத்துமான்னு சொல்லி கொடுத்துருக்கோம். அது பாத்தீங்கன்னா சில பேருக்கு புரியுது, சில பேருக்கு புரிய மாட்டேங்குது போல. அதனால அதை புரிய வைப்பதற்காக அடுத்த கட்ட முயற்சியாகவும் இது கடைசி முயற்சியாகவும் தான் இந்த பாடத்தை நாம இப்போ பார்க்க வந்திருக்கிறோம். ஆத்துமாவை குறித்து அறிந்து கொள்வது என்பது அது தேவனுடைய குணாதிசயத்தை அறிந்து கொள்ளக்கூடிய விஷயம். ஆத்துமாவை குறித்து அறிந்து கொள்வது என்பது அது தேவனுடைய குணாதிசயத்தை அறிந்து கொள்ளக்கூடிய விஷயம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அப்ப நாம அதை அறிந்து கொள்ள வேண்டும். அப்படி இல்லை மற்றவர்கள் சொல்வதை நாம புரிந்து கொள்ள வேண்டும் சொன்னாலும் கூட நமக்கு குறைந்த பட்சமாவது நமக்குள்ள அந்த தேவனுடைய ஆவி என்கிற அந்த தேவனுடைய குணலட்சணம் நமக்குள்ள இருக்கணும். அப்பதான் தேவனுடைய காரியத்தை புரிந்து கொள்ள முடியும். அப்படி இல்லாத பட்சத்துல தேவனுடைய விஷயங்களை காரியங்கள் என்ன பண்ண முடியாதுன்னா புரிந்து கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லி இந்த வசனம் சொல்லுது. அப்போ இன்றைக்கு நமக்கு உள்ள அந்த தேவ ஆவியின் அளவின் பிரகாரமாக இன்றைக்கு நாம இந்த பாடத்தை அறிந்து கொள்வதற்கு நாம முயற்சி பண்ணலாம். இப்போ இந்த ஆத்துமா என்பது 2 தன்மைகளை உள்ளடக்கியது அப்படின்னு சொல்லி நாம புரிஞ்சுக்கணும். ஒன்று மனித தன்மையை உள்ளடக்கியது, 2வது தேவ தன்மையை உள்ளடக்கியது அப்படிங்கிற இந்த ஒரு விஷயத்தை நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். பாருங்க, 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 44ஆம் வசனம் கூட அதை உறுதிப்படுத்துது. பாருங்க, ஜென்ம சரீரம் விதைக்கப்படும், ஆவிக்குரிய சரீரம் எழுந்திருக்கும், ஜென்ம சரீரமும் உண்டு, ஆவிக்குரிய சரீரமும் உண்டு. அப்போ இந்த வசனம் ரொம்ப தெளிவா சொல்லுது. அப்போ மனிதன் பாத்தீங்கன்னா ஒரு மனித தன்மை உள்ளடக்கியவனாகவும் இருக்கிறான், தேவ தன்மையை உள்ளடக்கியவனாகவும் இருக்கிறான் என்பதை இந்த வசனம் தெளிவுபடுத்துகிறது. இந்த வசனம் மாத்திரமல்ல, இன்னும் அநேக வசனங்கள் இருக்குது. அதை விட நமக்கு தெரியும்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். இப்போ மனித தன்மையை உள்ளடக்கியது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லும்போது அது நம்முடைய மனித கண்களால நாம பார்க்கக்கூடியது. அதாவது எலும்பும் நரம்பும் சதையும் தோலும் சேர்ந்ததுதான் என்னதுன்னா இது மனித தன்மை உள்ளது அப்படின்னு சொல்லி சொல்றோம். இதை நம்முடைய மனித கண்களால பார்க்கக்கூடியது. தேவ தன்மையை உள்ளடக்கியது அப்படின்னு சொல்லி சொல்லும் போது அது நம்முடைய மனுஷ கண்களால காண முடியாது. அது ஆவியின் நிலை அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும்.
பாருங்க, யோவான் சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் என்ன சொல்லுதுன்னா, தேவன் ஆவியாய் இருக்கிறார், அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும் என்றார் சொல்லி வசனம் இருக்கும். இந்த தேவ ஆவியின் நிலையிலும் தான் மனுஷன் இருக்கிறான், ஏங்கி கொண்டிருக்கிறான் என்பதை நாம இங்க புரிந்து கொள்ள வேணும். ஆக இந்த இரண்டு நிலைமையை, இந்த இரண்டு தன்மையை உடையவர்களாக தான் மனிதர்களாகிய நாம் இருக்கிறோம் என்பதை முதலாவது நாம புரிந்து கொள்ள வேண்டும். இந்த இரண்டு நிலையை, தன்மையை உடையவன் தான் மனிதன் என்பவன், ஆத்துமா என்பது அப்படிங்கிறத நாம தெளிவா புரிந்து கொள்ள வேணும். அப்ப இந்த இடத்துல மிஸ் பண்ணோம்னா நம்ம ஆத்மாவை குறித்து நாம புரிந்து கொள்ளவே முடியாது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். இப்ப இந்த இரண்டு தன்மைகளை குறித்து நாம கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம். அதாவது மனித தன்மையை குறித்து பார்க்கும்போது நாம மனுஷனா இருக்கிறோம், ஆகையினால மனித தன்மையை அதிகமாக நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்ப மனிதனாகிய நம்மை பற்றி நமக்கு எந்த அளவுக்கு தெரியும்னா, நமக்கு ஓரளவுக்கு தான் தெரியுமே ஒழிய நமக்கே நம்மை பற்றி முழுசா என்ன பண்ணாதுன்னா தெரியாது. அதாவது நாம் எப்படி படைக்கப்பட்டோம், நாம் எப்படி ஏங்கி கொண்டு இருக்கிறோம் அப்படிங்கிறத, அதாவது கிறிஸ்தவர்களாகிய நாம தான் என்ன பண்ணிக்கிறோம்னா ஒரு 75% சொல்லலாம். கிறிஸ்தவர்களாகிய நாம தான் ஒரு 75% நாம எப்படி படைக்கப்பட்டோம், நாம் எப்படி ஏங்கி கொண்டிருக்கிறோம் என்பதை நாம அறிந்திருக்கிறோம். மீதம் 25% நம்மளை பத்தி நமக்கே தெரியாது. அதாவது அவர் மனுஷனை மண்ணினால உருவாக்கி ஜீவ சுவாசத்தை ஆவியில ஊதினார்னு இருக்கு, நாசில ஊதினார்னு இருக்கு. அப்போ அவர் ஊதின ஆவி ஒரு செயலை செய்வதற்காக அது ஊதப்பட்டதா, அல்லது அந்த ஆவி இரண்டு செயல்களை செய்கிறதா அப்படின்னு நமக்கே என்ன பண்ணலன்னா இன்னும் புரிந்து கொள்ள முடியல அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அதாவது அதனாலதான் ஆவி என்கிற உயிர் வேற, ஆத்துமா என்கிற ஆற்றல் வேற அப்படின்னு சொல்லும் போது அநேகரால் என்ன பண்ண முடியலன்னா இதை அக்செப்ட் பண்ண முடியல, அநேகரால விளங்கி கொள்ள முடியல. இந்த இடத்துல ஒரு சிக்கல் ஏற்படுது அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அதனாலதான் நாம என்ன சொன்னோம்னா நம்மளை பத்தி நாமளே இன்னும் என்ன பண்ணல, புரிந்து கொள்ளல அப்படின்னு சொல்லி நாம சொல்றோம். அப்போ அதை புரிஞ்சு கொள்வதற்காக தான் இந்த பாடத்தை நாம பார்க்க வந்திருக்கிறோம் அப்படிங்கிறத நாம இங்க தெளிவா புரிஞ்சுக்கணும். இப்போ இரண்டு தன்மைகளில நாம இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இப்போ மனித தன்மை, தேவத்தன்மை அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். இது மனிதன் இருக்கிற நிலை, அப்படிதான் நாம இயங்கி கொண்டிருக்கிறோம். இப்போ கடவுளுடைய தன்மை என்ன, இப்ப தேவ தூதர்களின் தன்மை என்ன, அதை பார்த்தாதான் நம்ம எப்படி இருக்கோம்னு சொல்லி நமக்கு தெரியும். இப்போ கடவுளின் தன்மை என்ன, தூதர்களின் தன்மை என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது, கடவுளின் தன்மையும் தூதர்களின் தன்மையும் வேறு வேறு இல்ல, ரெண்டுமே ஒரே தன்மை உடையவர்களாக தான் இருக்கிறாங்க. ஆனா வல்லமையில அவங்களுக்குள்ள வித்தியாசம் இருக்கு அப்படின்னு சொல்லி நமக்கு நல்லா தெரியும். இப்போ கடவுளின் தன்மையை நாம எளிதா நம்ம அதை சிம்பிளா நம்ம அதை விளக்கணும்னா எப்படி நம்ம விளக்க முடியும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, நமக்கு ரத்தமும் சதியும் உள்ள சரீரம் இருக்கு, அவங்களுக்கு ரத்தமும் சரீரம் உள்ள சதை இல்ல, சரீரம் இல்ல அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். நாம எங்க வாழ்றோம், நாம இந்த பூலோகத்துல மண்ணுல நாம வாழ்றோம், அவர்கள் பரலோகத்துல விண்ணில அவங்க வாழ்றாங்க அப்படின்னு சொல்லி நாம புரிஞ்சுக்கிறோம். மற்றபடி கடவுளுக்கும் தேவர்களுக்கும் நமக்கும் எந்த ஒரு அதிகப்படியான வித்தியாசம் இல்லை அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். பாருங்க, எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் என்ன சொல்லுதுன்னா, மனுஷனை தேவ தூதரிலும் சற்று சிறியவனாக்கினீர் அப்படின்னு தான் வசனம் பதிவு பண்ணுது. அதாவது தேவ தூதர்களை காட்டிலும் மனுஷர்கள் கொஞ்சம் தான் சின்ன அளவுல குறைந்தவர்களாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இங்க வேத வசனம் பதிவு செய்யுது. இப்போ மனுஷர்களாக நாம் எப்படி செயல்படுறோம்னா, நாம பேசுறோம், மனுஷர்களாக நாம பேசுறோம், நாமளும் சிந்திக்கிறோம், நாமளும் செயல்படுறோம். நமக்கு இன்பம் இருக்கு, நமக்கு துன்பம் இருக்கு, நமக்கும் கவலைகள் இருக்கு, நமக்கு எதிர்பார்ப்புகள் இருக்கு. நீதியின்படி செய்யணும், நியாயமா செய்யணும், அப்புறம் நேர்மை, இது எல்லாவற்றையுமே நாம என்ன பண்றோம், நாம அறிந்து வைத்திருக்கிறோம், அறிந்ததின்படி நாம செயல்படுத்தி வருகிறோம். அப்ப இதே தன்மையில தான் கடவுளும் தூதர்களும் இருக்கிறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அவர்களும் எப்படி இருக்கிறாங்க, நீதி, நேர்மை, நியாயம் இது எல்லாமே அறிந்தவர்களாக செயல்படுத்தக்கூடியவர்களாக இருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் நமக்கு தெரியும். அதாவது நாம வேதத்துல ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்துல பார்க்கும்போது
தேவன் 6 நாள்ல இந்த பிரபஞ்சத்தை படைக்கும் போது முதலாவது ஒவ்வொரு நாளையும் படைத்துட்டு அந்த படைப்பின் இறுதியில என்ன சொல்றாருன்னா, தேவன் நல்லது என்று கண்டார், நல்லது என்று கண்டார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்போ தன்னுடைய படைப்பை பார்த்து அவரே என்ன பண்ணுறது, நல்லா இருக்குன்னு சொல்லி என்ன பண்றாரு, அவரை ரசிக்கிறாரு அப்படிங்கிறத நாம தெரிஞ்சுக்கிறோம். ஒண்ணு. அடுத்தது என்ன சொல்றாருன்னா, சில வருஷங்கள் கழிஞ்ச பின்ன அவரே என்ன சொல்றாருன்னா, நான் மனுஷனை படைத்ததற்காக மனஸ்தாபப்பட்டார் அப்படின்னு சொல்லி வசனம் இருக்கு. அப்ப நாம மனஸ்தாபப்படுற மாதிரி அவர் என்ன பண்றாரு, மனஸ்தாபப்படுறாரு. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா படைப்பை பார்த்து ரசித்தாரு. அடுத்து மனுஷனை படைச்சதுக்காக மனஸ்தாபப்பட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அடுத்து நீங்க ஏசாயா 44ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்துல வாசிக்கும் போது ஒரு விக்கிரகத்தை உண்டு பண்ணி வணங்குறவர்களை குறித்து அங்க பேசுறாரு. அந்த மனுஷன் என்ன பண்றான் அப்படின்னா, மனுஷர்கள் காட்டுல போய் ஒரு மரத்தை வெட்டி எடுத்துட்டு வர்றாங்க. அந்த மரத்தை வெட்டி எடுத்துட்டு வந்து ஒரு விக்கிரக சிலையை உண்டு பண்ணி அந்த விக்கிரகத்தை வணங்குறாங்க. அப்புறம் அதுல விக்கிரகத்தை பண்ணது போக மீதியா இருந்த அந்த விறகுகளை எடுத்து என்ன பண்றாங்க, அடுப்பு எரிக்கிறான். அடுப்பு எரிச்சு என்ன செய்யறாங்க, அதனால அப்பத்தை சுட்டு சாப்பிடுறான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன சொல்றாரு, இப்படிதான் மனுஷன் செய்யறான். அந்த அளவுக்கு அவனுக்கு என்ன இல்லை, அவனுக்கு அறிவும் இல்லை, சொர்ணையும் இல்லை அப்படின்னு யார் சொல்றாருன்னா, தேவன் தான் இதை சொல்றாரு. அப்ப தேவன் இந்த விஷயத்தை இப்படி சொல்றாருன்னா, அப்ப அவருக்கு என்ன இருக்குதுன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அவருக்கு அறிவும் இருக்கு, அவருக்கு சொர்ணையும் இருக்குது அப்படிங்கிறத நாம என்ன பண்ணணும், நாம புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ நாம இங்க கவனிக்கக்கூடிய விஷயம் என்னன்னா, கடவுள் தான் நம்மை படைச்சாரு, நாம கடவுளை என்ன பண்ணல, படைக்கல அப்படிங்கிற ஒரு விஷயத்த நாம தெரிஞ்சுக்கொள்ளணும். அப்ப இதையே நம்ம பாக்குறோம் அப்படி சொல்லி நம்ம பார்க்கும்போது, அப்ப இதையே நம்ம பாக்குறோம்னா, நம்மை பார்த்துதான் நாம கடவுளை புரிந்து கொள்ள வேண்டும். கடவுளை பார்த்துதான் நம்மளை என்ன பண்ணணும், புரிந்து கொள்ள வேண்டும். இப்படி ஒருவருக்கு புரிந்து கொள்வதற்காக தான் இது எல்லாத்தையும் நம்ம என்ன செய்யறோம்னா நம்ம பார்த்துட்டு வரோம். அதாவது கடவுள் என்ன செய்யறாரு, தேவன் என்ன செய்யறாருன்னா, தமது சாயலின்படி நமது ரூபத்தின்படி மனுஷனை உண்டாக்குவோம் ஆகும்னு சொல்லி அவர் தான் மனுஷனை உண்டாக்குறாரு. அவருக்குள்ள இருக்கிற நல்ல எண்ணங்கள், செயல்கள், குணாதிசயங்கள் எல்லாமே மனுஷனுக்குள்ள என்ன பண்ணாரு, அதை வைத்துதான் அவர் என்ன செய்தாருன்னா அவரு நமக்கு படைச்சாரு. அவருக்குள்ள இருந்த நல்ல எண்ணங்கள், அந்த காரியங்கள் தான் நமக்குள்ள வந்தது அப்படிங்கிற பாக்குறோம். அப்ப இப்ப நமக்குள்ள இருக்கிற விஷயங்கள் எல்லாமே இதுக்கு முன்ன எங்க இருந்தது அப்படின்னா தேவனுக்குள்ள இருந்தது அப்படிங்கிறத நாம இங்க தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இப்படி பார்க்கும்போது கடவுளுக்கும் நமக்கும், மனிதராகி நமக்கு என்ன இல்லை, மிகப்பெரிய வித்தியாசங்கள் இல்லை அப்படிங்கிறத நாம இங்க புரிஞ்சுக்கிறோம். இப்போ வல்லமை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவங்களுடைய கிரியை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது எப்படிப்பட்டதா இருக்குன்னா, எபிரேயர் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்லுது, சங்கீதத்திலும் கூட நம்ம வாசிக்க முடியும். தேவதூதர்களை எப்படி படைச்சிருக்காருன்னா அவங்களுடைய தன்மை எப்படி இருக்கு, அவங்களுடைய வல்லமை எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது, தேவதூதர்களை காற்றுகளாகவும் அக்னி ஜுவாலைகளாகவும் செய்யறாரு அப்படின்னு பாக்குறோம். அவங்களுடைய தன்மை எப்படின்னா, அவங்க காற்றாக செயல்பட முடியும், அக்னி ஜுவாலையாகவும் செயல்பட முடியும், அவங்க வேண்டும் போது மனித உருவில வர முடியும். இந்த தன்மை உள்ளவர்களாக என்ன பண்றாங்கன்னா தேவதூதர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அடுத்து அவங்க பட்டயத்தை கையாளக்கூடியவர்களாக என்ன பண்றாங்கன்னா தேவதூதர்கள் இருக்கிறாங்க. நம்ம என்னாகும் 22ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்துல பிலேயாம் கழுத மேல ஏறி என்ன பண்றாருன்னா இஸ்ரேல் ஜனங்களை சபிக்கிறதுக்கு போகும்போது எதிரில் என்ன பண்ணாரு, தூதனானவர் பட்டயத்தை வச்சு நின்று கொண்டிருந்தார் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அப்ப தூதர் என்ன செய்யறா, பட்டயத்தை கையாளுகிறார். அது மாத்திரமல்ல, 2 ராஜாக்கள் 19:35 வாசிக்கும் போது அசீரியாவின் பாளையத்துல, இஸ்ரேலுக்கு விரோதமாக அசீரியாவின் பாளையத்துல ஒரு தூதன் இறங்கி என்ன செய்தாரா, 1,85,000 பேரை சங்கரித்து போட்டார் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அப்ப அவர்கள் பட்டயத்தை கையாளக்கூடியவர்களாக இருக்கிறாங்க அப்படிங்கிறத நாம புரிஞ்சுக்கிறோம். அடுத்து பார்க்கும்போது இப்போ 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல பார்க்கும்போது எலிசாவை பிடிக்கிறதுக்கு இந்த சீரியாவின் சேனைகள் என்ன வருதுன்னா, சேனைகள் அவர் எலிசாவை பிடிக்கிறதுக்காக என்ன பண்றாங்க, சூழ்ந்து நிக்கிறாங்க. குதிரைகளோடு ரதங்களோடு அப்படியே சூழ்ந்து நிற்கிறாங்க. அப்ப இங்க எலிசாவுக்கு ஆதரவாக பார்க்கும்போது, எலிசாவுக்கு ஆதரவாக அக்னி குதிரைகளும் அக்னி ரதங்களும், அதன் மூலமாக தேவ தூதர்கள் என்ன பண்ணாங்க, எலிசாவுக்காக பாதுகாப்பாக நின்று கொண்டிருந்தாங்க அப்படின்னு சொல்லி நாம இந்த வேத வசனத்துல கூட நாம வாசிக்கிறோம். அது மட்டும் இல்ல,
எலியாவை அக்கினி குதிரையும் ரதமும் வந்து அவர் பிடித்து பரலோகத்துக்கு என்ன பண்ணுச்சு, ஏற்றி கொண்டு பரலோகத்துக்கு கொண்டு போச்சு அப்படின்னு சொல்லி இதெல்லாமே நாம வேதத்துல வாசிக்கிறோம். அப்ப இதெல்லாம் கூட நம்ம இப்ப ஏன் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, நாம தூதர்களை பற்றி அறிந்து கொள்வதற்கும், இப்படியெல்லாம் ஒரு உலகம் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம இதெல்லாம் தெரிஞ்சு கொள்வதற்குமா தான் நாம இப்ப பார்க்கிறோம். இப்ப பாத்தீங்கன்னா, இந்த இந்த கடைசி காலத்துல இந்த கள்ள உபதேசங்கள் அதிகமாக பெருகி இருக்கு. அப்ப அந்த கள்ள உபதேசத்துல என்ன சொல்றாங்கன்னா, கடவுளுங்கிற ஒருவர் இல்ல, பரலோகம்னு ஒண்ணு இல்ல, தேவ தூதர்கள் ஒண்ணு இல்ல, சாத்தான்னு ஒண்ணு கிடையவே கிடையாது. இப்படிங்கிற மாதிரி உபதேசங்கள் எல்லாம் என்னாச்சுன்னு வந்துருச்சு. அப்போ இவற்றை எல்லாமே நாம அறிந்து கொண்டாதான் நாம என்ன பண்ண முடியும்னா, நாம விசுவாசத்துல நம்ம ஓடுற ஓட்டத்துல நாம உறுதியா நிக்க முடியும். அப்ப அதுக்கு இவற்றை எல்லாமே நாம என்ன பண்ணணும்னா, ஒரு பக்கமாக ஆத்துமாவை குறித்து அறிந்து கொண்டிருந்தாலும், இவர்களை பற்றி நம்ம அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம். அதற்காக தான் இது எல்லாம் கூட நம்ம பார்க்கிறோம். தொடர்ந்து கூட நாம பார்க்க போறோம். இப்போ தூதர்கள் பாத்தீங்கன்னா, மனிதர்களோடு தொடர்பு கொள்ளக்கூடியவங்களாக அவங்க இருக்கிறாங்க அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியும். நாம ஆரம்பத்துல வேதத்துல ஆதியிலிருந்தே நம்ம பார்க்கிறோம், ஆதாமோடு தேவன் தொடர்பு கொண்டு பேசினார்னு பார்க்கிறோம். காயினோடு தேவன் தொடர்பு கொண்டு பேசினாரு அப்படிங்கிற விஷயமெல்லாம் நமக்கு தெரியும். அப்புறம் ஆபிரகாமோடு பேசினாரு, மோசையோட பேசினாரு. புதிய ஏற்பாட்டு காலத்துல பார்க்கும்போது அநேகரோட என்ன பண்ணாங்க, பேசியிருக்காங்க. மரியாளோட, சகரியா கூட. இப்படி எல்லாமே தேவ தூதர்கள் மனுஷனோடு தொடர்பு கொண்டு பேசக்கூடியவர்களாக இருக்கிறாங்க அப்படிங்கிறது வேதத்துல அநேக இடத்துல பதிவு பண்ணப்பட்டிருக்கு. அது நமக்கு நல்லா தெரியும். இப்படிதான் தேவ தூதர்கள் மனிதர்களோடு தொடர்பு கொள்ளக்கூடிய நிலையில் அவங்க இருக்கிறாங்க. அப்ப தேவ தூதர்கள் எப்படி ஆகாரம் எல்லாம் அவங்க சாப்பிடுவாங்களா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, சங்கீதம் 78வது சங்கீதம் 25ஆம் வசனம் என்ன சொல்லுதுன்னா, தூதர்களின் அப்பத்தை மனுஷன் சாப்பிட்டான்னு சொல்லப்படுது. அப்படின்னு சொல்லும்போது தூதர்களும் என்ன பண்ணாங்க, அப்பம் புசித்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி அந்த வசனம் பதிவு பண்ணுகிறது. அது வந்து மன்னா அப்படின்னு சொல்லி நாம வேதத்துல வாசிக்கிறோம். மன்னாங்கிற ஒரு அப்பத்தை தூதர்கள் சாப்பிட்டதாக வேதம் பதிவு செய்கிறது. அதிகபட்சமாக அவங்க என்ன உணவு சாப்பிட்டாங்க அப்படிங்கிற விஷயம் எல்லாமே நம்முடைய வேதத்துல பதிவு பண்ணப்படலை. ஆனாலும் அவர்கள் என்ன பண்ணிருக்காங்கன்னா, அவங்க வாழ்ந்திருக்கிறாங்க, அநேக விஷயங்களை செய்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஆகாரத்தை என்ன பண்ணியிருப்பாரு, இருந்திருக்கும். அதன்படி ஏதோ ஒரு வகையில் அவங்க ஜீவித்திருப்பாங்க. சில விஷயங்கள் தான் வேதத்துல பதிவு பண்ணப்பட்டிருக்க ஒழிய அநேக காரியங்கள் பதிவு செய்யப்படல. அப்ப இந்த ஒரு வசனம் தான் நமக்கு எவிடன்ஸா இருக்கு. ஒரு சில வசனங்கள் அவர்கள் அப்பத்தை புசித்ததாக வேத வசனங்களுக்கு இது அவருடைய ஆகாரம் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அதுக்கு மேல நமக்கு வேதத்துல பதிவுகள் இல்லை. அடுத்து அவர்களுடைய ஆயுட்காலம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது, தூதர்கள் தவறு செய்யாத வரைக்கும், பாவம் செய்யாத வரைக்கும் அவர்கள் எப்படி இருந்தாங்கன்னா, அவங்களுக்கு நீடித்த ஆயுள் காலத்துல அவங்க வாழ்ந்து வந்தாங்க. அதே நேரத்துல அவங்களுக்கு மரணம் இல்லாத வாழ்க்கைய தூதர்கள் வாழ்றாங்க அப்படிங்கிற பார்க்கிறோம். அவர்கள் பாவம் செய்யாத வரைக்கும் நீடித்த ஆயுள் காலம், அவர்களுக்கு மரணம் இல்லாத வாழ்க்கை அவர்களுக்கு இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அடுத்தது ஞானம், அறிவு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நாம பார்க்கும்போது, நம்முடைய தேவனை குறித்து பார்க்கும்போது, அவ்வளவு பெரிய சர்வ வல்லம் உள்ள தேவன், சர்வ ஞானி. அதாவது வேதம் எப்படி பதிவு பண்ணுதுன்னா, அனந்த ஞானம் என்று சொல்லி அவருடைய ஞானத்தை குறித்து பதிவு செய்கிறது. அப்ப அதெல்லாம் நம்மளால இமேஜின் பண்ண முடியாத அளவுக்கு இருக்குது. இந்த பிரபஞ்சத்தை அவரு தான் படைச்சிருக்காருன்னா, இதெல்லாம் நம்மளால இமேஜின் பண்ண முடியாது. அந்த அளவுக்கு வல்லமையும் ஞானம் உடையவராக கடவுள் இருக்கிறார், தேவன் இருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். தேவ தூதர்களுக்கும் வல்லமையை கொடுத்திருக்கிறார் அப்படிங்கிறத நாம புரிந்து கொள்ள வேண்டும். அவளுக்கு அளவிட முடியாத ஞானம், அறிவு இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம அதை பார்க்கிறோம். இப்ப நாம பார்த்தது எல்லாமே என்ன பார்த்தோம்னா, கடவுளுடைய தன்மையும் தூதருடைய தன்மையும் இவ்வளவு நேரம் நாம பார்த்தோம். அப்ப நாம என்ன பார்க்கறதுக்காக நம்ம உள்ள வந்தோம் அப்படின்னு சொல்லி நாம பார்க்கும்போது, இந்த ஆத்துமாவை குறித்து அறிந்து கொள்வதற்காக தான் நாம என்ன பண்ணோம், இந்த பாடத்துக்குள்ளேயே நாம வந்தோம். அப்ப ஏன் இதை பார்க்கிறோம், அப்படி பார்த்துட்டு வரோம் அப்படின்னு சொல்லி சொல்லும் போது, நம்ம ஏற்கனவே சொன்னோம், மனிதன் என்ன தன்மையில படைக்கப்பட்டிருக்கிறான், 2 தன்மையில படைக்கப்பட்டிருக்கிறான் அப்படின்னு சொல்லி நாம பார்த்தோம். அதாவது மனித தன்மை உள்ளவனாகவும் தேவ தன்மை உள்ளவனாகவும் படைக்கப்பட்டிருக்கிறான் அப்படின்னு சொல்லும்போது, மனித தன்மையை குறித்து நாம பார்த்தோம். தேவ தன்மை எப்படிப்பட்டது என்பதை கூட நாம் இவ்வளவு நேரம் அதை பார்த்தோம். அதற்காக தான் நாம் இதெல்லாமே
பார்த்துட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லி நம்ம இவ்வளவு நேரம் அதுக்காக தான் நம்ம பார்த்தோம். இப்போ இருவரின் படைப்புகளை குறித்து பார்க்கிறோம். மனுஷனுடைய படைப்பு எப்படி படைத்திருப்பாரு, தேவ தூதர்கள் எப்படி படைத்திருப்பாரு. இப்ப இந்த இருவருடைய படைப்பை குறித்து நம்ம பார்க்கும்போது ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல மனுஷனின் படைப்பை குறித்து சொல்லப்பட்டிருக்கு, நமக்கு தெரியும். பூமியின் மண்ணினாலே மனுஷனை உருவாக்கினாரு, உருவாக்கி என்ன பண்ணாரு, அவருடைய நாசியில ஜீவ சுவாசத்தை அவன் நாசியில ஊதினார் அப்படின்னு சொல்லி வேதம் இருக்கு. இப்ப மனுஷனை எப்படி படைச்சார் அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே ஆத்துமாவை குறித்து 2 பாடத்தை நம்ம போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி நம்ம ஏற்கனவே அதுல நிறைய டீட்டெயில் இருக்கு. அதனாலதான் எங்க அதிகமான விளக்கங்களை நாம கொடுக்காம அப்படியே ஸ்கிப் பண்ணி போறோம். அப்ப மனுஷனை எப்படி படைச்சார்னா பூமியின் மண்ணினாலே படைச்சு அவனுடைய நாசியில ஜீவ சுவாசத்தை ஊதினார். மனுஷன் ஜீவ ஆத்துமாவான, அதாவது அவன் சிந்தித்து செயல்படக்கூடியவனாக அவன் எழுந்தான் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். இப்படித்தான் மனுஷன் படைக்கப்பட்டான் அப்படிங்கிறத நம்ம வேதத்தின் மூலமா நாம் தெரிஞ்சு கொண்டிருக்கிறோம். இப்ப தூதர்களை தேவன் எப்படி படைச்சிருப்பார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது இந்த சில வசனங்களை கூட நம்ம வாசிக்கலாம். சங்கீதம் 104:30 வசனம் என்ன சொல்லுதுன்னா, நீர் உம்முடைய ஆவியை அனுப்பும் போது அவைகள் சிருஷ்டிக்கப்படும், நீர் பூமியின் ரூபத்தையும் புதிதாக்குகிறீர். இந்த வசனத்தில் உள்ள மேல இருக்கிற வசனம் எல்லாம் தொடர்ந்து வாசிக்கும் போது தேவனுடைய சிருஷ்டிப்பை, பல சிருஷ்டிப்பை குறித்து சொல்லப்பட்டிருக்கும். கடலில் இருக்கிற திமிங்கலங்கள் எல்லாம் எப்படி உருவாக்கப்பட்டதுன்னு அதெல்லாம் சொல்லிட்டு தான் வந்திருப்பாரு. அப்ப இங்க வசனம் என்ன சொல்லுதுன்னா, அது கடல்ல வாழ்கிற திமிங்கலமா இருந்தாலும் சரி, விலங்குகளாக இருந்தாலும், மனுஷராக இருந்தாலும், தேவ தூதர்களா இருந்தாலும் எப்படி படைச்சிருப்பார்னு வசனம் சொல்லுதுன்னா, உம்முடைய ஆவியை அனுப்பி, அவருடைய ஆவியை அனுப்பும் போது இவைகள் எல்லாமே சிருஷ்டிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி இந்த வசனம் பதிவு பண்ணுது. அப்ப தூதர்கள் எப்படி படைக்கப்பட்டவோ தூதர்களும் இப்படிதான் படைக்கப்பட்டிருப்பாங்க. அப்ப சங்கீதம் 148:5 மற்றும் சங்கீதம் 33:9 இந்த 2 வசனம் என்ன சொல்லுதுன்னா, அவர் கட்டளையிட அவைகள் சிருஷ்டிக்கப்பட்டது. அதாவது சங்கீதம் 33:9 என்ன சொன்னா, அவர் சொல்ல ஆகும் கட்டளையிட நிற்கும். அப்படின்னா அவர் சொன்னாலே என்ன பண்ணும்னா உருவாகும், சிருஷ்டிக்கப்படும் அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுது. அப்போ எரேமியா 23:20 வசனம் என்ன சொல்லுது பார்க்கும்போது, கர்த்தர் தம்முடைய இருதயத்தின் நினைவுகளை நடப்பித்து, அப்போ அவர் என்ன செய்யறாருன்னா, கர்த்தர் தம்முடைய இருதயத்துல நினைக்கிறார் முதல்ல, அப்புறம் நடப்பிக்கிறார். அப்போ இந்த வசனத்தினுடைய அடிப்படையில தான் என்ன செய்திருப்பாரு, எல்லாவற்றையுமே விலங்குகளும் மனிதர்களும் தூதர்களும் எல்லாமே இப்படிதான் அவர் படைத்திருப்பாரு. இந்த வசனத்தின் அடிப்படையாக கொண்டு நாம் அதை புரிந்து கொள்ள முடியும். இப்ப மனுஷனை படைச்சது போலவே தான் தேவ தூதர்களையும் என்ன பண்ணியிருக்காரு, படைச்சிருக்காரு. இப்ப மனுஷனை எப்படி படைக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது, முதல்ல அவர் என்ன செய்யறாருன்னா, தனக்குள்ள ஒரு பிளான போடுறாரு, தனக்குள்ள ஒரு வடிவமைப்பை கொடுக்கிறார். மனிதர்களுக்கு ஒரு வடிவமைப்பை கொடுக்கிறார். எப்படி கொடுக்கிறாருன்னா, நமது சாயலின்படியும் நமது ரூபத்தின்படியும் மனுஷனை உண்டாக்கணும்னு சொல்லிட்டு தனக்குள்ளேயே ஒரு வடிவத்தை கொடுத்துட்டாரு. அந்த வடிவத்தை முதல்ல கொடுத்துட்டு அதுக்கப்புறம் என்ன செய்யறாருன்னா, பூமியை மண்ணுனால மனுஷனை உருவாக்கி வச்சுட்டு தனக்குள்ள ஒரு வடிவத்தை கொடுத்துட்டு தான் என்ன பண்றாருன்னா சுவாசத்தை ஊதுறாரு. அப்படி சுவாசத்தை ஊதும் போது தேவன் என்ன நினைத்து வடிவத்தை கொடுத்து ஊதினாரோ அந்த செயலை என்ன செய்யறான்னா மனுஷன் எழுந்து செய்யக்கூடியவனாக இருக்கிறான். இப்படிதான் மனுஷன் படைக்கப்பட்டான் என்பதை நாம பார்த்திருக்கிறோம். அப்போ இப்ப தூதர்கள் எப்படி படைக்கப்பட்டிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இந்த மனுஷனை படைச்சது போலவே தான் தேவ தூதர்களை படைச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். ஆனா இங்க இது ரெண்டுத்துக்குமே என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது, இப்ப மனுஷனை படைக்கும் போது ஒரு சரீரத்தை உண்டு பண்ணி அதுல சுவாசத்தை ஊதினாரு. இப்ப தூதர்களை படைக்கும் போது இந்த மனித சரீரம் இல்லாம நாம கற்பனை பண்ணி பார்க்கலாம். மனித சரீரம் இல்லாம கற்பனை பண்ணி பார்க்கும்போது அவர் எப்படி படைச்சிருப்பாருன்னா, தனக்குள்ள என்ன பண்ணிருப்பாரு, தனக்குள்ள ஒரு பிளான போட்டு, தனக்குள்ளே ஒரு சிந்தனை தூதர்கள் எப்படி இருக்குன்னு ஒரு பிளான் போட்டு என்ன பண்ணிருப்பாரு, பிளான் போட்டு அவர் வாயின் சுவாசத்தின் மூலமாக என்ன பண்ணிருப்பாரு, ஊதினார். இப்ப அங்க ஊதும்போது மனிதன் ஊதும் போது ஒரு மனுஷ சரீரத்துக்குள்ள ஊதுறாரு. இங்க வெட்ட வழியில என்ன பண்ணிருப்பாரு, வெட்ட வழியில ஊதிருப்பாரு. அதன் மூலமாக மனுஷன் உருவாகி இருப்பான். அப்படிதான் நம்ம என்ன பண்ணிருக்கணும் புரிந்து கொள்ள முடியும். அப்படிதான் தேவன் உருவாக்கி இருக்கிறார். நீங்க பழைய ஏற்பாட்டுல நம்ம பார்க்கும்போது
மோசே மாத்திரம் இஸ்ரேல் ஜனங்களை வழிநடத்த முடியல அப்படிங்கறதுக்காக ஒரு 70 பேர் மேல தேவனுடைய ஆவி என்ன பண்றாரு, ஊதி அவர்களை வழிநடத்துவதற்கு ஊதுறாரு அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அப்போ வந்து ஒரு மனித சரீரத்துக்குள்ள அந்த 70 பேர் மேல எப்படி தேவனுடைய ஆவி இறங்கிச்சு அப்படின்னு பார்க்கும்போது, அவர் அவர் என்ன செய்யறாருன்னா அவருடைய ஆவியை அனுப்புறாரு. அவர் ஆவி அனுப்புறாரு. நம்ம இதெல்லாம் கண்ணுல பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. அவருடைய ஆவியை அனுப்புறாரு. அந்த ஆவி அவர்களுக்குள்ள வருது. அதன் மூலமா அவங்க தேவனுடைய சுபாவத்தை செயல்படுத்துறாங்க அப்படின்னு பார்க்கிறோம். நாம புதிய ஏற்பாட்டுல கூட 120 பேர் மேல் வீட்டு அறையில என்ன பண்ணோம், 120 பேர் கூடி இருந்த அறையில அங்க அவங்க மேல என்ன பண்ணுதுன்னா பரிசுத்த ஆவி இறங்குச்சு அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அப்ப 120 பேர் மேலயும் தேவனுடைய ஆவி அங்க இறங்குச்சு. இதெல்லாம் எப்படி இறங்குச்சு? அவர் தேவன் கட்டளையிட்டாரு, அது அப்படியே இறங்கிச்சு. நம்ம மனித கண்களை என்ன பண்ண முடியாது, பார்க்க முடியாது, பார்க்க முடியல அப்படின்னு சொல்லி பாக்குறோம். இப்படிதான் என்ன செய்திருக்காரு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இப்படிதான் தன்னுடைய ஆவியை ஊதி அனுப்பி மனிதர்களை செயல்பட வைக்கிறார். அப்ப அவருடைய சுவாசத்தை ஊதினாலே போதும் அந்த செயல்களை செய்வதற்கு. நம்ம வேத வசனங்கள் நம்ம பார்த்துட்டோம். அவர் சொல்ல ஆகும், கட்டளையிட நீக்கும் சொல்லும்போது சிந்தையில ஒரு வடிவமைப்பை கொடுத்து அவர் ஆவியை ஊதும் போது அந்த வெட்ட வழியில மனுஷன் என்ன பண்ண முடியும், உருவாக்க முடியும். இன்னைக்கு லேசர்ல என்ன பண்றாங்க, ஆகாயத்திலேயே இன்னைக்கு மனுஷன் ஒரு வடிவமைப்பை கொடுத்து அநேக பண்றான். மனுஷனுக்கே இதை முடியுதுன்னா கடவுளால முடியாதா? அப்ப இப்படிதான் தேவ தூதர்களை தேவன் சிருஷ்டித்திருக்கிறார். இப்படிதான் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதை இந்த வசனங்களை கொண்டு நாம் என்ன செய்யணும்னா புரிந்து கொள்கிறோம். இப்ப அந்த அவங்க எப்படி அந்த ஆவின் சரீரத்துல அவங்க படைக்கப்பட்டாங்க. அந்த ஆவின் சரீரத்துல எலும்பு, நரம்பு, அப்புறம் சத, தோல், இதை தவிர்த்து பார்க்கும்போது இது மனுஷனுக்கு இருக்கு. இது இல்லாம அவங்க இருக்கிறாங்க. அப்படி அவங்களுக்குள்ள இந்த சரீரம் இல்லாத இருக்கிற அந்த ஆவின் சரீரத்துக்குள்ள அவங்களுக்குள்ள என்ன இருக்குன்னா எல்லா உணர்வுகளும் இருக்கு. எல்லா செய்கைகளையும் அவங்க செய்யக்கூடியவங்களா தான் அவங்க இருக்கிறார்கள் என்பதை நாம எப்படி பார்த்தோம்னா, ஆரம்பத்துல சில வசனங்கள், நிறைய வசனங்கள் பார்த்தோம். எப்படி வராங்க, பட்டயத்தை எடுக்கிறாங்க, பட்டயத்தை கையாளக்கூடியவர்களாக இருக்கிறாங்க, அநேக விஷயங்களை நம்ம பார்த்தோம். இது எல்லாமே சரீரம் இல்லாம நமக்கு இருக்கிற மாதிரி எலும்பு, நரம்பு, சத, தோல் இல்லாம அவங்க என்ன பண்றாங்க, செயல்படக்கூடியவர்களாக, உணர்வுகள் உள்ளவர்களாக அவங்க இருக்கிறாங்க என்பதை நாம அநேக வசனத்தின் மூலமா நம்ம அதை உறுதிப்படுத்தினோம். நமக்கு அது தெரியும். இப்ப மனுஷர்களாகிய நமக்கு இருக்கிற 3 விஷயங்கள் அவர்களுக்குள்ளும் இருக்கு. என்ன 3 விஷயங்கள் பார்க்கும்போது, ஒன்று ஆவியின் சரீரம் இருக்கு அவங்களுக்கு. அடுத்தது ஆவி என்று சொல்லக்கூடிய உயிர் அவங்களுக்கு இருக்கு. மூன்றாவதாக பார்க்கும்போது அவர்கள் சுயமாக சிந்தித்து செயல்படக்கூடிய அந்த சுயாதீன சிந்தை என்று சொல்லக்கூடிய ஆத்மாவும் அவங்களுக்கு இருக்கு. இப்ப மனுஷனுக்கு இருக்கிற மாதிரி அவங்களுக்கும் என்ன இருக்குன்னா இந்த 3 விஷயங்கள் இருக்கு. ஆவியின் சரீரம் இருக்கு, அந்த ஆவியின் சரீரத்தை இயக்குவதற்கு உயிர் இருக்கு, சுயமா சிந்தித்து செயல்படுவதற்கு சுயாதீன சிந்தைங்கிற அந்த ஆத்மாவும் அவங்களுக்கு இருக்கு. இப்ப இந்த 3 தன்மைகள் உள்ளவர்களாக தான் தூதர்களும் படைக்கப்பட்டிருக்கிறாங்க. கடவுளும் தேவ தூதர்களும் இப்படிதான் இருக்கிறாங்க என்பதை நாம் இந்த வசனங்கள் உறுதிப்படுத்துறத நம்ம பார்க்கிறோம். இப்ப இந்த ஆவிக்குரிய நிலைமையில அந்த தன்மையில இருந்தே தான் அவங்க செயல்படுறாங்க. எப்படி செயல்படுறாங்க? நல்லதாகவும் செயல்படுறாங்க, கெட்ட வினையும் செய்யறாங்க. அதாவது பாவம் செய்த தூதர்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஒரு தூதர் என்ன செய்யறாரு, இந்த ஆவியில நிலையில இருந்தே அவர் என்ன செய்யறாரு அப்படின்னா தனக்குள்ள சிந்திக்கிறாரு. நானும் ஆராதனை கூடத்துல நானும் வீட்டு இருப்பேன், அவருக்கு மேலாக என்னுடைய சிங்காசனத்தை உயர்த்துவேன், அவருக்கு ஈக்குவலாக நான் வருவேன், உன்னதமானவருக்கு ஈக்குவலா வருவேன்னு சொல்லி ஒரு தூதன் என்ன செய்தாரு, தூதன் அவருக்கு ஈக்குவலா வருவேன்னு சொல்லி அந்த ஆவின் சரீரத்தில் இருக்கும்போதுதான் இந்த எண்ணங்கள், இந்த சிந்தனைகள் வந்தது. இது எல்லாமே பாவம். இது எல்லாமே எதுல வந்தது? அந்த ஆவின் சரீரத்தில் இருக்கும்போது தான் இந்த செயல்கள் எல்லாம் செஞ்சாங்க. இது பூமியில நடக்கல, மேல இருக்கும்போது செஞ்சாங்க. அப்ப இந்த ஆவின் சரீரத்துல இது எல்லாமே செய்யறவங்களா அவங்க இருக்கிறாங்க அப்படிங்கிற பாக்குறோம். அது மட்டும் இல்ல, ஒரு குரூப் தூதர்கள் என்ன செய்தாங்களாம், பாவம் செய்தார்கள் அப்படின்னு சொல்லி 2 பேதுரு 4ஆம் அதிகாரத்துல அப்போஸ்தலன் பேதுரு பதிவு செய்யறாரு. பாவம் செய்த தூதர்களையும் தேவன் தப்பு விடாம என்ன பண்ணிட்டாரு, அந்தகார சங்கிலியினால கட்டி நரகத்துல அவங்கள தள்ளி நியாய தீர்ப்புக்காக அடக்கி வைக்கப்பட்டிருக்காங்க.
அப்ப ஒரு குரூப் தூதர்கள் என்ன செய்யறாங்க, பாவம் செய்தாங்க அப்படின்னு சொல்லி வேதம் பதிவு பண்ணுது. அப்ப ஆவியில் நிலையில உள்ள தேவ தூதர்களும் மனிதர்களைப் போல என்ன செய்யறாங்க, செயல்படக்கூடியவர்களாக, பாவம் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறாங்க அப்படிங்கிறத இந்த வசனங்கள் மூலமாக நாம புரிந்து கொள்கிறோம். அப்ப அப்படி பாவம் செய்தா அப்படியே கண்டினியூவா விட்டுறாருன்னா, அப்படி பாவம் செய்யல. எப்ப பாவம் செய்யறாங்களோ அப்பவே தேவன் அங்கிருந்து என்ன பண்ணிடுறாரு, தள்ளி விட்டுறாரு அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். அவங்களுக்கும் பாவம் செய்யும்போது அவங்களுக்கும் நியாய தீர்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி என்ன பண்றோம், 2 பேதுரு அந்த 2:4 சொல்லப்பட்டிருக்கு. அதாவது பாவம் செய்த தூதர்களே தப்ப விடாம என்ன செய்யறாங்க, அந்தகார சங்கிலியினாலே கட்டி நரகத்திலே தள்ளி அப்படின்னா அவங்க மரித்த நிலை தான் அது. அது மரித்த நிலை தான். அப்ப அவங்களுக்கு அங்க நியாய தீர்ப்புக்காக வைக்கப்பட்டிருக்கிறாங்க. ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்து அவங்கள என்ன பண்ணிடுவாரு, என்ன செய்யணுமோ அதை செய்துரு. அதற்காக அவங்க நரகத்திலே தள்ளப்பட்டிருக்காங்க. எப்படி ஒரு மனிதன் என்ன செய்யறான், மரித்ததுக்கு அப்புறம் அவன் நரகத்துல போறான்னு சொல்ற மாதிரி எந்த விதமான செயல்பாடும் இல்லாம இப்படி பாவம் செய்தவங்களையும் அதே கண்டிஷன்ல தள்ளி ஒரு இடத்துல வச்சிருக்காருன்னு வேதவசனம் சொல்றதை நான் பார்க்கிறோம். அது மட்டும் இல்ல, அவங்களுக்கு மரணம் என்கிற அழிவு இருக்கு வேதம் சொல்லுது. எபிரேயர் 2:14 வாசிக்கும் போது தூதர்களுக்கும் மரணம் என்கிற அழிவு இருக்கு அப்படிங்கறத எபிரேயர் 2:14 தெளிவாக சொல்லுது. இப்ப தூதர்களுக்கு மரணம் எப்படி சம்பவிக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது எல்லாமே நமக்கு எப்படி சம்பவிக்குதோ அப்படிதான் தூதர்களுக்கும் சம்பவிக்குது. வேற வித்தியாசம் எல்லாம் ஒண்ணுமே இல்லை. நல்லா கவனிங்க. சங்கீதம் 104:29 என்ன சொல்லுதுன்னா, நீர் உமது முகத்தை மறைக்க அவைகள் திகைக்கும், நீர் அவைகளின் சுவாசத்தை வாங்கி கொள்ள அவர்கள் மாண்டு தங்கள் மண்ணுக்கு திரும்பும். அதாவது இந்த வசனம் எதை குறித்து இந்த இடத்துல சொல்லிட்டு வருது அப்படின்னா, அவர் படைத்த உயிர்களை குறித்து தான் இந்த இடத்துல சொல்லிட்டு வருது. அது பறவைகளாக இருந்தாலும் விலங்குகளாக இருந்தாலும் கடல்ல இருக்கிறது எல்லாமே எல்லாவற்றுக்கும் அவர் தான் என்ன பண்றாரு, ஆகாரத்தை கொடுக்கிறார் அப்படின்னு இருக்கு. மனுஷனுக்கும் அவர் தான் தேவைகளை சந்திக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம மத்தேயுல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு, பேசுறாரு. நல்லோர் மேலும் தீயோர் மேலும் சூரியனை மழையை பெய்ய பண்றாரு, சூரியனை உதிக்க பண்றாரு அப்படின்னு சொன்னா இதெல்லாம் எதுக்காக, மனுஷனுடைய வாழ்க்கைக்காக அவர் எல்லாமே கொடுக்கிறாரு. பூமி இது எல்லாமே தேவன் தான் செய்யறாரு. எல்லாவற்றுக்கும் தேவன் தான் செய்யறாரு அப்படிங்கறத நமக்கு தெரியும். அப்ப அதை பேஸ் பண்ணி தான் இந்த வசனங்கள் எல்லாத்துக்குமாக சேர்த்துதான் இந்த வசனம் பேசப்பட்டிருக்கு. என்னன்னு, நீர் உமது முகத்தை மறைக்க அவர்கள் திகைக்கும், நீர் அவைகளின் சுவாசத்தை வாங்கி கொள்ள அவைகள் என்ன பண்ணும், மாண்டு போகும். அப்போ ஒரு கட்டத்துல உயிர் வாழ்வதற்கு சுவாசத்தை தேவன் கொடுக்கிறாரு. அப்ப செயல்படுறாங்க. ஒரு குறிப்பிட்ட நேரத்துல அந்த சுவாசத்தை அவர் வாங்கி கொள்றார், எடுத்துக்கொள்றார் அப்படின்னு சொல்லி வசனம் இருக்கு. அப்போ மனிதர்களாகிய நம்முடைய சுவாசத்தை அவர் எப்படி எடுத்துக்கொள்றாரோ, எல்லாரும் இருக்கிறாங்கன்னா ஒரு கட்டத்துல என்ன பண்ணுது, யாருக்குமே தெரியல. ஆவி பிரியுது, எங்க போகுது, என்ன வருது, பெரிய ஆராய்ச்சியா இருக்கு. ஆனா வேதம் நமக்கு தெளிவா சொல்லுது, நமக்கு அதெல்லாம் விஷயம் தெரியுது. அப்போ அவர் சுவாசத்தை ஒரு டைம் என்ன பண்ணிடுது, வாங்கி கொள்றாரு. அதே போல நம்முடைய சுவாசத்தை வாங்குற மாதிரி தான் தேவ தூதர்களின் சுவாசத்தையும் அவர் வாங்கி கொள்வார். ஏன்னா அவர் தானே என்ன பண்ணாரு, கொடுத்தாரு. இப்ப சாதாரணமா ஒரு மனுஷன் ஒரு விஷயத்தை செய்யறான்னா அதை முடிக்கிறதுக்கும் அவனுக்கு தெரியணும், வல்லமை இருக்கும். அதே போல அவர் கொடுக்கிறாருன்னு சொல்லும் போது அவரை எடுக்கவும் முடியும் அப்படிங்கிறத பாக்குறோம். அடுத்து பார்க்கும்போது இப்படி சுவாசத்தை வாங்கிட்டா என்ன ஆகும், மனுஷனாக இருந்தாலும் தேவ தூதர்களாக இருந்தாங்கன்னா சுவாசத்தை வாங்கும்போது எல்லாருக்குமே மரணம், தேவ தூதர்களுக்கும் மரணம். அப்படிதான் அந்த காலத்துல அடக்கி வச்சிருக்காங்க. செயல்படாத நிலைதான் மரணம், அவங்களுக்கு அடக்கி வச்சிருக்காங்க. மனுஷனுக்கும் சுவாசத்தை வாங்கி கொள்ளும் போது மனுஷன் என்ன பண்றான், மரித்து போகிறான்னு பாக்குறோம். அப்ப மனிதனும் மரித்து போறார், செயல்படாத நிலைக்கு தள்ளப்படுகிறார். தேவதூதர்களும் செயல்படாத நிலைக்கு தள்ளப்படுகிறாங்க, செயலற்று போகிறார்கள். மாம்ச சரீரத்தில் இருந்தவங்களும் மரணம் நேரிடும் போது செயலற்று போறாங்க. அப்போ தேவதூதர்களும் அந்த ஆவியை வாங்கும்போது அவங்களும் என்ன பண்ணணும், செயலற்று போகிறாங்க. இப்படிதான் மனிதர்களுக்கும் சம்பவிக்குது, தேவதூதர்களுக்கும் சம்பவிக்குது. பெரிய வித்தியாசம் இல்லைங்கிறத வசனம் சொல்லிச்சுன்னு பாக்குறோம். இப்ப 2 பேருக்கும் மரணம் இப்படிதான் சம்பவிச்சதுன்னு பாக்குறோம். அப்ப இங்க அடுத்து என்ன பார்க்கணும்னா, ஆவியை வாங்கிட்டாரு, 2 பேருடைய ஆவியை அவர் வாங்கிட்டார் அப்படின்னு சொல்லும்போது இங்க ஆத்மாங்கிற ஒரு விஷயம் 2 பேருக்கும் இருக்கு. மனுஷனுக்குள்ளும் இருக்குது, வேற யாருக்குள்ளும் இருக்கு, தேவ தூதர்களுக்குள்ளும் இருக்கு. அப்ப இந்த ஆத்மா தான் இப்ப இங்க கேள்விக்குறி. இப்ப இந்த ஆத்மாவை குறித்து தான் தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு வரோம்.
இப்ப அவர்களுக்குள்ள இருக்கிற ஆவியும் அவர் வாங்கிக்கிறாரு, மனுஷனுக்குள்ள இருக்கிற ஆவியையும் தான் வாங்குறாரு ஒழிய, இந்த ஆத்துமாவை குறித்து தான் இப்ப ஆராய்ந்து பார்க்கணும். இந்த ஆத்துமாவை குறித்து தான் இப்ப கேள்வியாக இருக்கு. அப்ப இந்த ஆத்துமா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நம்ம அதை தொடர்ந்து வாசிக்கலாம். நம்ம இங்க என்ன பார்த்தோம்னா ஆரம்பத்தில் என்ன கவனிச்சுன்னா மனுஷனுடைய ஆத்மா குறித்து பார்க்கலாம். மனுஷன் 2 தன்மைகளில படைக்கப்பட்டான். மனிதர்களாகிய நீங்களும் நானும் எப்படி இருக்கோம்னா 2 தன்மைகளை படைக்கப்பட்டிருக்கிறோம் அப்படிங்கிறத நாம முதல்ல அங்கீகரிக்கணும், ஒத்துக்கொள்ளணும். அப்படி இல்லைன்னா இந்த பாடம் புரியாது, வேஸ்ட். ஆத்மாவை குறித்து என்ன சொன்னாலும் விளங்காது. அப்ப மனிதன் 2 தன்மைகளில படைக்கப்பட்டிருக்கிறான் என்பதை முதல்ல 100க்கு 100 நம்ம உணர்ந்து கொள்ளணும். வசனம் சொல்லிருச்சு, ஜென்ம சரீரமும் உண்டு, ஆவிக்குரிய சரீரமும் உண்டு அப்படின்னு. அப்ப நமக்குள்ள 2மே இருக்கு. அப்போ 2 தன்மைகளிலே படைக்கப்பட்டிருக்கிறான். மனித தன்மையிலும் படைக்கப்பட்டிருக்கிறான், தேவ தன்மையிலும் படைக்கப்பட்டிருக்கிறான் அப்படின்னு பார்க்கிறோம். அப்போ ஒன்று மனித தன்மை, 2வது தேவ தன்மை அப்படின்னு சொல்லும்போது இந்த மனித தன்மையுள்ள சரீரம் இந்த மனிதனுடைய மரணத்துக்கு பின்னாடி என்ன பண்ணும்? இந்த மனித தன்மையுள்ள சரீரம் மனுஷனுடைய மரணத்துக்கு பின்பு அது அழிந்து மண்ணோடு மண்ணாயிருது. இப்போ தேவ தன்மையுள்ள அந்த ஆவின் சரீரம் என்ன பண்ணும்? அது அழியாது. அந்த ஆவின் சரீரம் எப்படி அழியும்? அது அழியாது. எப்படி அழியாது அப்படின்னு சொல்லி நாம பார்க்கலாம். இப்ப நல்லா கவனிங்க. இப்போ மனுஷனுடைய உயிர் பிரியும் போது மனுஷனுடைய உயிர் பிரியுது. அப்போ நம்முடைய உயிர் பிரியும் போது என்ன சம்பவிக்குதுன்னா, உயிர் பிரியும் போது இந்த மனித சரீரத்துக்கும் உள்ள இருக்கிற ஆவின் சரீரம் 2மே சேர்ந்துதான் இயங்கி இருக்கு. என் ஆத்துமா மண்ணோடு ஒட்டி இருக்கு. மண்ணுன்னா இந்த சரீரத்தை தான் மண் சொல்றாரு. அந்த ஆவின் சரீரம் ஆத்மா இந்த சரீரத்தோடு ஒட்டி இருக்குது. அப்ப இந்த உயிர் பிரியும் போது இந்த இந்த மனித சரீரத்துக்கும் ஆவின் சரீரத்துக்கும் சேர்ந்த அந்த ஒரே ஒரு உயிர் தான் கொடுக்கப்பட்டிருக்கு. 2 உயிர் இல்ல. அந்த ஒரு உயிர் தான் பிரியுது. நல்லா கவனிங்க. அந்த ஒரு உயிர் தான் மனுஷனுக்குள்ள இருந்து பிரியுது. ஆச்சுங்களா? அடுத்து என்ன சம்பவிக்குது? அடுத்து இந்த மாம்ச சரீரத்துக்குள்ள பிரிஞ்சதுக்கு அப்புறம் அப்படியே எழுந்திருக்க மாட்டாம அப்படியே படுத்த நிலையில மனுஷன் இருக்கிறான். அப்ப இந்த மாம்ச சரீரத்துக்குள்ள அந்த ஆவியின் சரீரம் சேர்ந்ததான் என்ன இருக்கு? மரிச்ச நிலையில இருக்கு. இங்க நல்லா கவனிக்கணும். மரிச்சதுக்கு அப்புறம் அப்படியே படுத்து கிடக்குறான் மனுஷன். யோபு சொல்றது மாதிரி வானம் ஒழிந்து போகிற வரைக்கும் அவன் எழுந்திருக்கிறதே இல்லை அப்படின்னு படுத்து கிடக்குறான். இப்படி அப்படியே படுத்து இருக்கிற மாதிரி அந்த ஆவியின் சரீரமும் அந்த மனித சரீரத்துக்குள்ளேயேதான் அப்படியே தான் படுத்திருக்கும். ஏன்னா அந்த ஆவி மட்டும்தான் பிரிஞ்சு போச்சு. நல்லா கவனிக்கணும். அந்த உயிருங்கிற ஆவி மட்டும்தான் பிரிஞ்சு போச்சு. மனித சரீரத்துக்கும் அந்த ஆவி சரீரத்துக்கும் சேர்ந்த ஒரே ஒரு ஆவிங்கிற உயிர் மட்டும் கொடுக்கப்பட்டது. அது பிரிஞ்சு போனதுக்கு அப்புறம் என்ன ஆகும்? அது மட்டும் தான் பிரியுதுன்னா இந்த மனித சரீரமும் ஆவியின் சரீரமும் 2ம் இருக்கும் அப்படிங்கிறத நாம புரிஞ்சுக்கணும். அந்த நிலையில தான் மனிதன் 2வது கட்டம் நடக்குது. மாம்ச சரீரத்துக்குள்ள ஆவியின் சரீரம் சேர்ந்து என்ன பண்ணுது? மரித்த நிலையில இருக்கும். இது 2வது. ஆவி பிரியுது. 2வது இந்த மனித சரீரத்துக்குள்ள ஆவியின் சரீரமும் அது சேர்ந்துதான் மரித்த நிலையில இருக்கு. 2வது. அடுத்து என்ன பார்க்கணும்னா, இந்த மாம்ச சரீரம் அழிந்து போகும் நிலையில படைக்கப்பட்டது. ஆவின் சரீரம் அழிந்து போவாது, அழியாது அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். நல்லா கவனிக்கிறோம். அதனால இங்க அடுத்து என்ன சம்பவிக்குதுன்னா, மாம்ச சரீரம் மண்ணோடு என்ன ஆயிரும்? கொஞ்ச நாள்ல மண்ணோடு மண்ணாய் போயிடும். மண்ணோடு மண்ணாகி இருக்கிற இடமே தெரியாம போயிடும். ஆனா இந்த ஆவின் சரீரத்தை மண் என்ன பண்ணாது? ஆவின் சரீரத்தை மண்ணால அரிக்க முடியாது. இந்த ஆவின் சரீரம் அப்படியேதான் இலைப்பாரி கொண்டிருக்கும். இதை குறித்து தான் யோபு புஸ்தகத்திலும் தானியேல் புஸ்தகத்திலும் நாம வாசிக்கிறோம். யோபு 17:16 என்ன சொல்றாருன்னா, அது பாதாளத்தின் காவலுக்குள் இறங்கும், அப்போது தூளில் ஏகமாய் இளைப்பாறுவோம் அப்படின்னு சொல்லி யோபு புஸ்தகத்துல வாசிக்கிறோம். தானியேல்ல 12ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், நீயோவென்றால் முடிவு வரும் மட்டும் போய் இளைப்பாரி கொண்டிருந்து நாட்களின் முடிவிலே உன்னுடைய சுதந்திர வீதத்துக்கு நீ எழுந்திருப்பாய் அப்படின்னு சொல்லி தூதன் சொல்றாரு. இப்ப எல்லாம் தீர்க்கதரிசனத்தையும் சொல்லிட்டு இதெல்லாம் எப்ப சம்பவிக்குன்னு சொல்லி தானியேல் தூதனை பார்த்து கேட்கும்போது, எல்லாமே கடைசி காலத்துல சம்பவிக்க வேண்டியது, அதனால நீ என்ன பண்ணு,
நீ இப்ப வாழ்ந்துட்டு நீ மரிக்கும் போது நீ போய் சுகமா இழைப்பாரி கொண்டு இரு, அப்ப நீ உன்னுடைய சுதந்திர விதத்துக்கு எழுந்திருக்கலாம், இதெல்லாம் கடைசி காலத்துக்கு அடுத்தது அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல சொல்லுவாரு. இதை நல்லா புரிஞ்சுக்கணும். அப்ப இந்த இடத்துல எது இளைப்பாரி கொண்டிருக்கு இந்த வசனத்தின் அடிப்படையில பார்க்கும்போது, நாம் ஏற்கனவே சொன்னது போல இந்த மண்ணால படைக்கப்பட்ட சரீரம் என்ன மண்ணோடு மண்ணாயிடுச்சு. அந்த மண்ணான சரீரத்தோடு ஒட்டி கொண்டிருந்த ஆவியின் சரீரம் அந்த மண் அரிக்க முடியாது. அது மாத்திரம் இளைப்பாரி கொண்டு இருக்கும். அது மாத்திரம் என்ன பண்ணிருக்கும், அதுதான் இளைப்பாரி கொண்டிருக்கும். அதை குறித்து தான் இந்த வசனங்கள் சொல்றதுன்னு புரிஞ்சுக்கிறோம். அப்போ இந்த ஆவின் சரீரத்தை தான் நல்லா கவனிங்க. இப்படி இருக்கிற இந்த ஆவின் சரீரத்தை தான் வேதம் என்ன சொல்லுதுன்னா உள்ளான மனுஷன் அப்படின்னு சொல்லுது. அதையே தான் ஆத்துமா அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுது. நல்லா கவனிங்க. இந்த ஆவின் சரீரத்தை தான் உள்ளான மனுஷன் என்றும் ஆத்துமா அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுது. நாம 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்திலயா நம்ம ஏற்கனவே நம்ம முதல் பாடத்துல அதெல்லாமே டீட்டெயிலா பார்த்திருக்கிறோம். அதெல்லாம் டீட்டெயிலா பார்த்திருக்கிறோம். இங்க அவரு என்ன சொல்றாரு, வேத வசனம் என்ன சொல்லுதுன்னா, இந்த இடத்துல இன்னொரு விஷயத்தை கூட நாம கவனிக்கணும். இன்னொரு விஷயத்தை கவனிக்கணும். என்ன விஷயத்தை கவனிக்கணும்னா, நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லும் போது எப்படி வேதம் சொல்லுதுன்னா, எபிரேயர்ல 2ஆம் அதிகாரம் 10ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் அதுல என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லும்போது, உலகத்துல பிரவேசிக்கும் போது என்ன பண்ணாரு, நீர் எனக்கு ஒரு சரீரத்தை ஆயத்தம் பண்ணினீர். யார் சொல்றாரு? கிறிஸ்து சொல்றாரு, எனக்கு நீர் ஒரு சரீரத்தை ஆயத்தம் பண்ணினீர். மனுஷனாக உலகத்துல பிரவேசிக்கும் போது எனக்கு ஒரு சரீரத்தை ஆயத்தம் பண்ணினீர் அப்படின்னு சொல்லும்போது, அப்ப அவர் சொல்லும் போது அவர் எங்க இருக்கிறாருன்னா ஆவின் சரீரத்துல யார் இருக்கிறா? ஆவின் சரீரத்துல அங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இருக்கிறாரு. இங்க சரீரத்தை உண்டு பண்ணிருந்தாருன்னா நாம் எப்படி புரிஞ்சுக்கலாம்? இந்த மனித அவருக்கென்று உருவாக்கப்பட்ட இந்த மனித சரீரத்துக்குள்ள அங்க ஆவியில் இருந்தவர் அப்படியே உள்ள அந்த சரீரத்துக்குள்ள புகுந்து இந்த உலகத்துல செயல்பட்டது போல கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. அந்த வசனத்தை விரிவாக பாருங்க. அவர் என்ன செய்யறாரு? ஆதியில தேவனோடு தான் இருந்தாரு. நீதிமொழி 8ஆம் அதிகாரம் எல்லாம் சொல்லுது. யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் சொல்லுது. அங்க இருந்தாரு, பரலோகத்தில் இருந்தாரு. அந்த பரலோகத்திலிருந்து இப்ப எப்படி வராரு? ஒரு சரீரம் இங்க உண்டாக்கப்பட்டது. அந்த சரீரத்துக்குள்ள அவர் புகுந்து செயல்படுற மாதிரி. இப்ப பார்க்கும்போது நமக்கு என்ன தெரியும்? இப்ப இந்த மாம்ச சரீரம் என்பது என்னது? ஒரு கூடு. இந்த ஆவியின் சரீரம் தங்கி செயல்படுவதற்கு உண்டான கூடு தான் அப்படின்னு நமக்கு தெரியும். அப்ப இன்னொரு வகையில நாம பார்க்கும்போது, இப்ப மரியாளுங்கிற அந்த கன்னியின் வயிற்றுல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆவி, தேவனுடைய ஆவி நிழலிட்டு அவர் குழந்தையாக வந்தாலும் கூட நம்ம அதை எப்படி நாம புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, அவருடைய ஆவி கொடுக்கப்படுகிறது. அந்த ஆவிக்கு சரீரம் என்கிற தோல் போர்த்தப்படுது. சரீரம் என்கிற தோல் போர்த்தப்பட்டு செயல்படுறாரு. இது எல்லாமே நம்ம நல்லா புரிஞ்சாதான் அந்த ஆத்துமாங்கிற விஷயத்தை நம்ம புரிந்து கொள்ள முடியும். அதனாலதான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும் போது என்ன சொல்லுவார் அப்படின்னா, இந்த போர்வையை களைந்து போட வேண்டும் என்று விரும்பாமல் மரணமானது ஜீவனாலே விழுங்கப்படுவதற்காக நாங்க எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம். அப்போ இந்த ஆவின் சரீரம் கொண்ட அந்த மனுஷன் தோலுங்கிற ஒரு போர்வையை போத்தினவனாகத்தான் இருக்கிறான் அப்படிங்கிறத நாம விளங்கி கொள்ள வேண்டும். அப்போ இந்த மாம்ச சரீரம் மண்ணோடு மண்ணாய் அழிந்து போனாலும் அந்த ஆவின் சரீரம்ங்கிறது அழியாம அப்படியே இருக்குது. அப்ப இந்த ஆவியின் சரீரத்தை தான் உள்ளான மனுஷன் என்றும் ஆத்துமா என்றும் வேதம் சொல்லுகிறது அப்படிங்கிறத நாம் என்ன பண்ணணும், புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப அடுத்து என்ன சம்பவிக்கும்? அந்த ஆவின் சரீரம் இளைப்பாரி கொண்டிருக்கும் போது எவ்வளவு காலத்துக்கு இளைப்பாரி கொண்டிருக்கும் அப்படின்னா, அவர் என்ன சொல்றாருன்னா, ஒரு உயிர் தெழுதல்ங்கிற ஒரு நடக்கும்போது ஒரு ஏற்ற நேரத்துல தேவன் அதுக்கு ஒன்று குறித்த நேரம் இருக்கும்போது அந்த குறித்த நேரம் வரும்போது தேவன் தன்னுடைய ஆவி அந்த ஆவின் சரீரத்துக்குள்ள அனுப்பி உயிர் பெற்று அதை செய்வார். அந்த ஆவின் சரீரத்தை என்ன செய்வார்னா உயிர் பெற்று அதை செய்வாரு. அப்போ உயிர் பெற்று எழுந்து எங்க போகும்? பரலோகத்துக்கு போகுமா அப்படின்னா, இங்கதான் நல்லா கவனிக்கணும். இந்த மனித சரீரத்துக்குள்ள புகுந்து ஆவின் சரீரம் செயல்பட்டு இயக்கி கொண்டிருந்தது இல்ல. அப்ப அந்த ஆவியின் சரீரம் இந்த மனித சரீரத்தை எந்த குணாதிசயத்தை கொண்டு வழி நடத்தியது? கிறிஸ்துவின் சிந்தை கொண்டு அது வழி நடத்தியதா? அப்படி இல்ல சாத்தானுடைய குணலட்சணத்தை கொண்டு
வழி நடத்திச்சா அப்படிங்கிற ஒரு நியாய தீர்ப்பு, ஒரு ஜட்ஜ்மெண்ட் வரும். இந்த ஜட்ஜ்மெண்ட்டின் அடிப்படையில தேவனுடைய சிந்தை, கிறிஸ்துவின் சிந்தையை கொண்டு இருந்து அந்த சரீரத்தோடு அந்த ஆவின் சரீரம் மரித்ததுன்னா, அந்த ஆவின் சரீரத்துக்கு உயிரை கொடுத்து எழுப்பி பரலோகத்தில் கொண்டு போய் வச்சு நித்திய ஜீவனை கொடுத்துருவாரு. நல்லா கவனிங்க, நித்திய ஜீவனை கொடுத்துருவாரு. அப்போ அந்த மனித சரீரத்தில் இருக்கும்போது அந்த ஆவின் சரீரம் சாத்தானுடைய குணலட்சணத்தோடு செயல்பட்டு மரித்ததாக இருந்தா, அதை என்ன செய்வாருன்னா நித்திய அழிவுக்கு நேரா கொண்டு போயிடுவாரு. நல்லா கவனிக்கணும். ஒண்ணு நித்திய ஜீவனுக்கு நேராக போகும், இன்னொன்னு நித்திய அழிவுக்கு நேராக போகும். நல்லா கவனிங்க. சாத்தான் என்கிறவனை பூமியில என்ன பண்ண முடியாது, வைக்க முடியாது. சாத்தான் என்கிறவன் இருக்கிறான். அதுக்கு வேதத்துல அநேக எவிடன்ஸ் இருக்கு. நாம அது சந்தர்ப்பம் கிடைக்கும் போது பார்க்கலாம். அப்ப அவனை கொண்டு போய் பரலோகத்தில் வைக்க முடியாது. அவனுக்கு என்னது, நித்திய அழிவுதான் அப்படிங்கிற பார்க்கணும். அப்போ கிறிஸ்துவின் சிந்தை கொண்ட அந்த சரீரத்துக்கு நித்திய ஜீவனும், அந்த ஆவின் சரீரத்துக்கு சாத்தானுடைய குணலட்சத்தை கொண்டு வராருந்தா அதை என்ன பண்ணிடுவாரு, நித்திய அழிவுக்கு நேராக அவர் கொண்டு போயிடுவார். அப்படிங்கிறது தான் நாம இங்க புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். அப்போ அதனாலதான் மத்தேயு சுவிசேஷத்துல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லும் போது என்ன சொல்லுவார் அப்படின்னா, மத்தேயு 10:28 ஆத்துமாவை கொல்ல வல்லவர்களாயிராமல் சரீரத்தை மாத்திரம் கொல்லுகிறவர்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம், ஆத்துமாவையும் சரீரத்தையும் நரகத்திலே அழிக்க வல்லவருக்கே பயப்படுங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு தெளிவான விஷயத்தை என்ன பண்ணிருப்பாரு, சொல்லியிருப்பாரு. ஒரு தெளிவான சரீரம் எப்படியே போட்டு அது தேவையே இல்லை, அது ஒண்ணுக்கும் உதவாது. உள்ள இருக்கிற ஆவிதான் கணக்கு. அதனுடைய செயல்பாடு பொறுத்துதான் நித்திய ஜீவனும் நித்திய அழிவுன்னு அநேக வசனங்கள் என்ன இருக்குது அப்படிங்கிறத பாக்குறோம். அப்போ நாம என்ன இது வரைக்கும் நம்ம பார்த்திருக்கோம் அப்படின்னா, இப்ப ஆத்துமா அப்படின்னு சொன்னா என்ன அப்படிங்கறத நமக்கு இப்ப என்ன பண்ணிருக்கோம், தெளிவாக புரிஞ்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஆத்துமா என்பது உள்ளான மனுஷன், அவனைத்தான் ஆத்துமா என்று வேதம் சொல்லுது அப்படின்னு சொல்லி அநேக விளக்கங்களை ஏற்கனவே கொடுத்திருக்கிறோம். இப்பவும் என்ன பண்ணிருக்கோம்னா அடிஷனலாக கடைசியாக இந்த ஒரு விஷயத்தையும் தெளிவுபடுத்திருக்கிறோம். இதுல இப்ப நம்ம ஆத்துமா என்ன அப்படின்னா உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி நம்ம நம்புறோம். இதுலயே உங்களுக்கு புரியலன்னு சொன்னா நீங்க எங்க போன் மூலமாக நீங்க தொடர்பு கொண்டு உங்களுடைய சந்தேகம் தீர்ற வரைக்கும் கிளியர் பண்ணிக்கலாம். நீங்க எப்ப கேட்டாலும் நாங்க அதுக்கு பதில் சொல்வதற்கு நாங்க தயாரா இருக்கிறோம். எல்லாமே வேதத்திலிருந்து நாம ஆதாரத்தை எடுத்து கொடுத்துருக்கிறோம். வேத வசனங்களை 1க்கு 2 முறை இந்த சப்ஜெக்டை கேட்டு நீங்க அலசி ஆராய்ந்து பார்த்தாதான் நமக்கு இது புரியும், இல்லைன்னா புரியாது. வேத வசனம் ஆரம்பத்துல ஆதார வசனம் என்ன வாசித்தோம், மனிதனில் உள்ள ஆவியை அன்றி எவன் மனுஷனுக்குரியவைகளை அறிவான், அப்படி போல தேவனுடைய ஆவியை அன்றி ஒருவனும் தேவனுக்குரியவைகளை அறிய மாட்டான் அப்படின்னு திட்டமும் தெளிவா சொல்லப்பட்டிருக்கு. அப்ப தேவனுடைய குணாதிசயத்தை, தேவனுடைய ரகசியத்தை தெரிஞ்சு கொள்ளணும்னா குறைஞ்சபட்ச தேவ ஆவியாவது நமக்குள்ள இருந்தா தான் இதெல்லாம் விளங்கி கொள்ள முடியும். இல்லாத பட்சத்துல விளங்கி கொள்ள முடியாது. அப்படிங்கிறதையும் நாம் என்ன பண்ணணும், தெரிந்து கொள்ள வேண்டும். பொறுமையோடு கேட்ட உங்கள் அனைவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.